ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, ஒருவர் பேச்சை கேட்டு உன் உறவே வேண்டாம், நீயும் வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகி இருப்பவர் இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடன் பேசுவார். உன்னிடத்தில் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தேடுவார். அவரிடமிருந்து உனக்கான ஒரு அழைப்பு அல்லது ஒரு குறுஞ்செய்தி அல்லது அவரை பற்றிய தகவல் ஏதாவது ஒன்று உன்னை தேடி வரும். நான் சொல்வது உண்மைதான் தங்கமே, இதை முழுமையாக கேள். உன் உறவின் மீது நீ அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாய், பாசம் வைத்திருந்தாய், உயிராக மதித்து நேசித்தாய். ஆனால் அவ்வுறவோ உன்னை வேண்டாம் என்று, மற்றவர்களுக்காக உன்னை வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்து சென்று விட்டது. நீ என் அருகில் இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கஷ்டம்தான், உன்னை பிரிந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று வேறு ஒரு உறவுக்காக உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த அந்த உறவு மீண்டும் உன்னிடத்தில் வந்தால் எப்படி இருக்கும் என்று நீ பலமுறை யோசித்திருக்கின்றாய். அவர் உன்னை விட்டு விலகி சென்று விட்டார். ஆனால் நீ இன்று வரை அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றாய். இப்படி வாழ்க்கையில் தூக்கி எறிந்தவர்களை இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் நீ நினைத்து கொண்டிருப்பாய்? எப்பொழுதும் ஒரு பொருள் உனக்கில்லை என்று தெரிந்தவுடன் அதனை விட்டு விலகி விடுவதுதான் நல்லது. இப்படி தூக்கி எறிந்தவர்களை கூட இன்னும் மனதில் சுமந்து கொண்டு அவர்களுக்காக நீ மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் உனக்கும் தேவையில்லை என்று தானே நினைக்க வேண்டும். பாசம் அதிகமாக வைத்து விட்டேனப்பா, மறப்பது கடினமாக இருக்கின்றது, நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை, வலி நிறைந்த வாழ்க்கை, சொல்ல வார்த்தைகள் இல்லையப்பா என்று கூறுகின்றாய். உன்னுடைய மனம் படும் பாடு எனக்கு புரிந்துத்தான் அவரை உன்னிடத்தில் வர வைக்கப் போகின்றேன். ஆனால் அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு கணமும் கூற மாட்டேன். இன்று உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் இப்பொழுது உன்னை தேடி வரலாம். நாளையே வேறு ஒருவருக்காக உன்னை தூக்கி எறிந்து செல்ல மாட்டார் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கின்றது? ஒரு முறை உடைந்து விட்டால் அதனை மீண்டும் ஒட்ட வைப்பது கடினம்தான். ஒரு டம்ளராக இருந்தால் கூட கண்ணாடி டம்ளரை ஒரு முறை உடைத்து விட்டால் அதனை மீண்டும் ஒட்ட வைக்கலாம். ஆனால் அது பழைய நிலைக்கு திரும்பாது. உடைந்ததுதான். அது எத்தனை முறை ஒட்டினாலும் பழைய நிலைக்கு திரும்பாது. அதே போலத்தான் ஒரு உறவும் அதில் விரிசல் ஏற்பட்டு விட்டால் மீண்டும் பழையபடி இருக்கலாம் என்று பேசினாலும் அந்த பழைய அன்பு அதே போல வராது. உடைந்த மனம் உடைந்ததுதான். இருந்தாலும் உன்னை தேடி வரும் உறவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய விருப்பம்தான் தங்கமே. ஆனால் விலகிய உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் தருணம் இது. எதை முடிவெடுக்க வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.